அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். வேதத்திலே நகோமியை குறித்து நாம் பார்க்கிறோம். ரூத் சரித்திர புஸ்தகத்திலே நாம் நகோமியை குறித்ததான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த அம்மாவோட லைஃப்பை பாருங்க, எவ்வளவு சேடானது. கணவனை இழந்தாள், 2 மகன்களையும் இழந்து, எல்லாவற்றையும் இழந்தவளாய் அவங்க சொல்றாங்க, நான் நிறை உள்ளவனாய் போனேன், இப்பொழுது ஒன்றும் இல்லாம வரேன். அப்போ எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது, ஆனா இப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலை. இப்போ இஸ்ரவேல் தேசத்துல தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார்னு ஒரு செய்தியை கேட்டு, சரி ஏதோ ஒரு பிழைக்கிறதுக்காக போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல அவங்க நிக்கிறாங்க. நல்லா வாழ்ந்த குடும்பம்னா இன்னைக்கு இப்படி இருக்கோமே. ஒருவேளை உங்க நிலை அப்படி இருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். ஒரு திரும்ப கட்டுதலை உங்களுக்கு வைப்பார். ஆமென். அப்போ ரூத் என்ன சொல்றாங்க, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், என்னன்னாலும் பரவாயில்ல, சாவுதான் நம்மளை பிரிக்கணும் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. உன் ஜனம் தான் என் ஜனம், ஒரு தேவன் தான் என் தேவன். அதுக்கப்புறம் நகோமி ஒண்ணுமே சொல்லல. கடைசி பாருங்க, ரூத் 4:13-14 பாருங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது என்றார்கள். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரூத்துக்கு குழந்தை பிறந்திருக்கு, போவாஸ்க்கு ரூத்துக்கு குழந்தை பிறந்திருக்கு. அப்ப ஸ்திரீகள் எல்லாம் நகோமியை பார்த்து என்ன சொல்றாங்க, சுதந்திரவாளி அற்று போகாதபடி இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ரூத்தின் மூலமாய் நகோமியுடைய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்பினார். ஒரு மருமகள் மூலமாய் மாமியாரின் வாழ்க்கை. அப்ப தேவன் சொல்லுகிறார், உன் சொந்தங்களை நான் சமாதானத்தாலும் சந்தோஷத்தினாலும் நிறைப்பேன் என்று சொல்லுகிறார். என்ன பிரதர், எங்க குடும்பத்துல ரொம்ப பிரச்சனை பிரதர், நாங்கெல்லாம் சொந்தக்காரங்களாம் ஒன்னா இருந்தோம், ஆனா இப்ப சின்ன சின்ன காரியங்களின் நிமித்தமாய் நல்ல ஒரு விரிசல் உண்டாகிவிட்டது, எப்படி சரி பண்ணன்னு தெரியல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஆண்டு சொல்றாரு, குடும்பத்தை நான் ஒன்றிணைப்பேன். ஆமென். அது சாத்தியமா? கர்த்தருக்கு சாத்தியம். ஆமென். இது தேவனால் எல்லாம் கூடும். அடுத்து அவங்க சொல்றாங்க, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவன், ஒரு முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்கிறான். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். ஆமென். அப்ப நான் சொல்றேன், நகோமி ஒண்ணுமே இல்லை அப்படின்னாங்க, ஆனா இன்னைக்கு கர்த்தர் நகோமிக்கு ஒரு பேர பிள்ளையை கொடுத்தார். அவங்களுக்கு எதிர்காலத்து குறித்த ஒரு நம்பிக்கையே இல்லாம இருந்தது, ஆனா இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. ஆமென். நீங்க நினைக்காத ரீதியிலே கர்த்தர் நீங்கள் இழந்தவைகளை தருவார். நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஃபியூச்சரே இல்லை, என்ன பிரதர் எல்லாம் போச்சு, கை மீறி போயிடுச்சு, இது இனிமே இதுல நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் அவர் இன்னும் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறார். காட் இஸ் இன் கண்ட்ரோல். அவர் தம்முடைய அனந்த ஞானத்தினால் உங்களுக்காக சில நன்மைகளை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை எப்படி ரெஸ்டோர் பண்ணணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நம்ம நேச்சுரலா பாக்குறப்ப நம்ம வாழ்க்கையை எடுத்து திருப்பி நிறுத்த ஒண்ணுமே இல்லை, ஆனா ஆண்டவர் பாருங்க, சூப்பர் நேச்சுரல் காட். அவர் தம்முடைய அனந்த ஞானத்தினால் எப்படி நம்மை சரி செய்ய வேண்டும், எப்படி திரும்ப கட்டி எழுப்ப வேண்டும், எப்படி நாம் இழந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அவர் தருவார். அவர் கிரியை செய்ய தொடங்கிவிட்டார். அவர் உங்களுக்காக இருக்கிறார். ஆமென். எனவே கசந்து போயிருக்கிற இந்த வாழ்க்கை இனிமையாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. நகோமியுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டின கர்த்தர் இன்று உங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்டுவார். அவர் உண்மை உள்ளவர். நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க தனியா இல்லை, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.